நான் டயலாக் பேசும்போது எல்லாரும் சிரிக்கிறாங்க. எதுக்கு சிரிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. நானும் சுத்தி முத்தி பார்க்குறேன். யாரை பார்த்து சிரிக்கிறாங்கன்னா, ஆனா என்னை பார்த்து தான் சிரிக்கிறாங்க. என்ன ஐயோ! நீ கெட்ட வார்த்தையா பேச கெட்ட வார்த்தையா? யோ! என்னய்யா சொல்றீங்கன்னு. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, "ஏன் ராதிகா கெட்ட வார்த்தை பேச மாட்டியான்னு?" அந்த பவுண்டு தாயோட லாங்குவேஜ் வந்து தட்ஸ் ஹவ் ஷி வில் டாக். இந்த படம் வந்து இது வந்து எல்லா ஆக்டர்ஸ்க்கான ஒரு பெரிய ஒரு ஸ்கோப் இருக்குது. இது இவங்க தான் தனித்துவம் அடையாளமாக பெருசாக பண்ணியிருக்காங்க, இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த படமாகவே இந்த கதையாக வரும்போது உங்கள் எல்லாருக்கும் ஒரு பிடிக்கிற மாதிரி. உண்மையை சொல்லணும்னா ஆக்டர்ஸ் வந்து சில நேரங்களில் நடிக்கும்போது நியூட்ரலாக இருந்து ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸாக மாறுறதுக்கு ஒன்று இருக்கு இல்லையா? ஆனால் ரியல் லைஃப்பில் டேரக்டர் அவர் என்ன நினச்சிக்காரு, அந்த வட்டார மொழி, அந்த கலோக்கியல், எல்லா ஆக்டர்ஸும் வந்து அந்த ஊரில் ஒரே மாதிரி தான் பேசுனாங்க. ஆனால் அவங்க பேசும்போது அங்கிட்டு அவங்க கூட நாங்கள் வந்து எல்லா ஆக்டர்ஸும் வந்து உட்காந்து நாங்கள் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போதில் நாங்கள் கற்றுக்க வேண்டியதை நிறைய கற்றுக்கிட்டோம். படத்தில் வந்து எல்லாருமே சீரியஸ் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அவ்வளோ ஹியூமர் இருக்குது படத்தில். இது எல்லாருமே வந்து சிறப்பான ஒரு பங்களிப்பாக இந்த படத்தில் இருந்துச்சு. இந்த படத்தில் ஆக்ட் பண்ண நிறையா பேருக்கு பெரிய ஒரு எதிர்காலம் கண்டிப்பாக இருக்குது. தாய்க்கிளை வந்து எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா, உறவுகள்னால் என்ன அதுக்காக முதல் பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி இருக்க சூழலில் இந்த உறவுகளே மறந்துடுறோம். குறிப்பாக அண்ணன் தம்பிக்குள்ளேயே வெட்டிட்டு சாராங்க, அக்கா தங்கச்சிக்குள்ளே அவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, எல்லாமே பணத்து பின்னாடி ஓடுறோம். ஸோ இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் இந்த படம் வந்து லைட்ரு வேவாக ஹியூமராக பல காட்சிகள் இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி இது பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ஒரு எமோஷனை கற்றுக் கொடுத்துச்சு. இது பயங்கர ஃபன்னான என்டர்டெயின்மெண்ட் படம். இதுக்குள்ளே ஒரு அழகாக செம்மையாக அவர் வந்து இந்த நகைச்சுவையோடு சேர்த்து சூப்பராக ஒரு பொலிட்டிக்கல் விஷயத்த ரொம்ப அவசியமான ஒரு அரசியலை பேசியிருக்காரு.